நாங்கள் தோற்று போனாலும் செத்து புதைந்தாலும் வீர மறவர்கள் என்று சரித்திரம் பதிவு செய்யும். ஆனால் நீ வென்றாலும் துரோகி துரோகிதான், நீ துரோகி என்றுதான் வரலாறு உன்னை பதிவு செய்யும் என்று. அது மாதிரி எங்களை சுத்தி பின்னப்பட்ட கதைகள், எத்தனை துரோகிகள், எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறோம். ஏனால் வரலாறு எங்களுக்கு படிப்பிருக்கிறது. இங்கே இருக்கிற வீரர்கள் எவரும் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. என் உடன் பிறந்தவர்களே, எல்லோரும் உடன் பிறந்த ரத்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள். பண்டார வன்னியன் நம் பாட்டன், காக்கை வன்னியன் என்ற உடன் பிறந்த ரத்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவன். நம் தலைவன் வாழ்ந்த இடம் வன்னிக்காடு வவுனியா என்று அழைக்கப்படுகிறது என்றால் காரணம் பண்டார வன்னியன் ஆண்ட நிலம் என்பதாலே அது வன்னிக்காடு என்று பெயர் பெற்றது. தமிழீழ நிலத்திலே 6 அடி உயரத்திற்கு நம் பாட்டன் பண்டார வன்னியனுக்கு சிலை வைத்தவன். இந்த நிலத்தில் நம் பாட்டனுக்கு சிலை இல்லை. நம் தலைவன் தமிழீழ நிலத்திலே பண்டார வன்னியனுக்கு சிலை வைத்தார். துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் நாம். அதனால் மிகுந்த கவனமாக ஒவ்வொரு காலடி தடங்களையும் காலடியையும் எடுத்து வைத்து பயணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், வீழ்த்தப்பட்டு விட்ட இனம் எழுந்துவிடக் கூடாது என்று நம் எதிரிகள் துரோகிகள் எல்லோரும் நம்மை விட முனைப்பாக வேலை செய்கிறார்கள். வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் விடுதலை பெறுவதற்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என் அன்பு மக்களே அரசியல் விடுதலை தான். நம் முன்னவர்களின் ஆயுதங்கள் மிச்சம் வைத்துவிட்டு போனதை அவர்கள் பிள்ளைகள் நாம் அரசியலால் வென்று முடிப்போம். இங்கே பேச முடியாததை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் என்னரும் மகள் வித்யா வீரப்பன் பேசட்டும். எங்கள் இனத்திற்கு எப்படிப்பட்ட துரோகத்தை செய்தீர்கள்? அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஊழல் லஞ்சமாக கோடி கோடியாக உழைக்கும் மக்களின் பணத்தை குவித்ததில்லையா? இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக எல்லா கட்சியும் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை வாங்கியிருக்கிறீர்கள், நூற்றுக்கணக்கான கோடிகளை வாங்கியிருக்கிறீர்கள். ஒரு ரூபாய் கூட வாங்காத ஒரு கட்சி இந்திய நிலப்பரப்பில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மாற்றம் என்றால் என்ன மாற்றம்? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும். இது மாற்றம், இது மாற்றம். வாரிசு வாரிசாக அமைச்சர் அவன் மகன், எம்பி அவர் மகன், முதலமைச்சர் அவன் மகன் என்பது இல்லை. எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாடங்காட்சிகள், அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் பிள்ளைகள் அரசியலிலே மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினத்திற்கு, பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிற்க முடியும். இது மாற்றம். அப்படித்தான் என் மகளை நிறுத்தியிருக்கிறேன். இது மாற்றம். இதுதான் மாற்றம். இந்த மண்ணிலே புறையோடி போன ஒரு நோய். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? கிடைக்கும். தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் என்கிற நிலையை உருவாக்குவோம். இது மாற்றம், இது மாற்றம். தமிழ் படித்தால் மட்டும்தான் வேலை, தமிழ்நாட்டில் வேலை. நீ இந்தி எதற்கு படித்தாய்? வடநாட்டில் வேலை போ. இங்கிலீஷ் எதுக்கு படித்தாய்? அயல் நாட்டில் வேலை போ. தமிழ் எதுக்கு படித்தாய்? தமிழ்நாட்டில் வேலை வா. இதான் எங்கள் மாற்றம், இதான் மாற்றம். அரசு பள்ளி கல்லூரியில் படித்திருக்கிறாயா? வேலையில் முன்னுரிமை. தனியார் பள்ளி கல்லூரியில் படித்தாயா? என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா தாரேன். மாற்றம். அரசு பள்ளியின் கல்லூரியின் தரத்தை எப்படி உயர்த்துறது? இப்படித்தான், இப்படித்தான். எப்படி உயர்த்துவாய்? முதலமைச்சர் மகனா நீ அரசு பள்ளியில படி, அரசு கல்லூரியில படி. அமைச்சர் மகனா நீ அரசு பள்ளியில் படி, அரசு கல்லூரியில் படி. முதலமைச்சர் காய்ச்சலா போய் அரசு மருத்துவமனையில் படு. அன்னைக்கு ராஜீவ்காந்தின்னு பேர் இருந்தா என்னை சேர்ப்பு கழட்டாடி. அங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனை யாரு பேரை யார் ஊர்ல யார் மண்ணில் வைக்கிறது? யாரு பேர்ல வைக்கிறது? மீட்டு யாரு? சாலைக்கு பேரு ராஜீவ்காந்தி, இதுக்கு பேரு கருணாநிதி, அதுக்கு பேரு கருணாநிதி. கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கு தான் வைக்கல.
அவர் பேரை வைக்க ஒரே ஒரு இடம், தகுதியான இடம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா குடிப்பகம், டாஸ்மார்க். கருணாநிதி அவர்கள் டாஸ்மார்க் அது வைக்கலாம். ஏன்னா திறந்த பெருமகன் அவர் தானே, அந்த பெருமையை அவருக்கு தானே கொடுக்கணும், அவருக்கு தானே கொடுக்கணும். இந்த கொடுங்கோளர்களிடம் இருந்து எல்லாவற்றையும் மாற்றணும். என்னரும் தமிழ் மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, ஒன்றிணைந்து வேலை செய்யுங்கள், உறுதியாக நில்லுங்கள். நாம் வென்றாக வேண்டும், வென்றே தீர வேண்டும். எதற்காக? சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரினம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு நாம் வென்றே ஆக வேண்டும், ஆக வேண்டும். என் மகள் வித்யா வீரப்பன் அவருடைய வெற்றி உலகத்தை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும், இந்திய பெருநாட்டை வியக்க வைக்க வேண்டும். பெரிய பெரிய கட்சி, பெரிய பெரிய கூட்டணி, பல கோடிக்கணக்கான முதலீடு, அதில் ஒரு எளிய மகளை நிறுத்தி சீமான் வென்றான் என்ற வரலாற்று பதிவு வர வேண்டும். 3 ஆண் வேட்பாளர்கள், அதில் ஒரே ஒரு பெண் மகளை நிறுத்தி வென்றான். இதுதான் வரலாற்றில் மாற்றம், இதுதான் புரட்சி. அதை செய்து காட்ட வேண்டும். இங்கே நீ சாதி பார்க்காதே, மதம் பார்க்காதே. என்னரும் இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள், தயவு செய்து நம்புங்கள். இன்னுமா இந்த திமுக உங்களுக்கு பாதுகாப்பு என்று நம்புகிறீர்கள்? இன்னுமா தமிழ் சமூகம் இன்னும் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை நம்பிக்கொண்டிருக்கிறது? அது நச்சு செடி. சீம கருவேல மரம், யூக்கலிப்டஸ் ஆவது வெட்டி விறகாக எரிக்கலாம். இந்த நச்சு மரங்கள் எதற்கும் பயன்படாது. உன் நிலத்துக்குள் நுழைய விடாதே. விட்டால் இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக இது மாறும். மாறும். காலத்தை கணித்த மகத்தான தலைவர்களின் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள். இதுதான் நடக்கும் என்றால் நடக்கும். நான் சொல்லும் போதெல்லாம் சிரித்தாய். காற்றை விற்பார்கள் என்றேன், சிரித்தாய். இதெல்லாம் நடக்கும் என்றேன், சிரித்தாய். இப்படியெல்லாமா செய்வார்கள் என்று. நடக்கும், நீ வேணால் பார், நடக்கும். ஈழத்தில் அடித்தார்கள், விரட்டினார்கள். உனக்கு அகதியாக வந்து நிற்க ஒரு நிலம் இருந்தது. ஆனால் நம்மிடத்தில் அதிகாரம் இல்லை. இருந்திருந்தால் நிலை வேறு. ஆனால் இந்த இடத்தில் அடிப்பான். வட இந்தியன் உன்னை அடித்து விரட்டுவான். எங்கு செல்வாய்? கூட்டத்தை கேட்டு வீட்டில் படுத்தி யோசி. அண்ணன் சொல்வது நடக்குதா இல்லை என்பார். இமயவரை பறந்து விரிந்து வாழ்ந்த நீ இங்கே எப்படி குறுகினாய்? இப்போது உன்னிடத்தில் அதிகாரம் இல்லாத அடிமையாக ஏன் இருக்கிறாய்? நாடு உன்னாடு. உன்னாடா? உன்னாடா? யாரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது? தூய தமிழ் மகள் எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு 2 சீட்டுக்கு மேலே கொடுக்க அவரால் முடியவில்லை. நாடு அவனது. நாடு என் அண்ணன் திருமாவளவன் இது. ஆனால் 2 சீட்டுக்கு நீ எவ்வளவு தடுமாட விடுகிறீர்கள்? எவ்வளவு? அதனால்தான் இந்த முடிவெடுத்தேன். என் உடன் பிறந்தவர்களே, எவர்கிட்டையும் சீட்டை கேட்டு மண்டியிடக்கூடாது. 40 இடமும் நமது என்று நான் போட்டியிட்டேன். ஒரு பொது தொகுதி கேட்டார், அதை கொடுக்க முடியல. ஒரு பொது தொகுதி. எப்படின்னா, அதிகாரத்தை அடுத்தவர்கள் கொடுத்து விட்டு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தெளியுங்கள். இந்த நிலையை நீ மாற்றணும். வலிமை மிக்க தலைவர்களாலேயே முடியலைன்னா இன்னொரு தலைமுறை என்ன செய்வ? என்ன செய்வ? யார் வந்து எல்லாத்தையும் விட்டு விட்டு வெயிலையும் இந்த இதுலையும் நின்றுகிட்டு இங்க கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு யார் இருக்கான்னு நினைக்கிறேன்? எங்களை விட்டா பிரபாகரன் பிள்ளைகளை தவிர இனி எவனும் வரமாட்டான். அந்த தலைவன் இறுதி போரிலே பற்ற வைத்து விட்டோம், அது பற்றி எரியும். எரிகிறது, எரிகிறது. அவன் சிந்திய ரத்த துளிகளிலே எத்தனை ஆயிரம் புரட்சியாளர்கள் முளைத்து நிற்கிறார்கள் என்பதை பார். மான தமிழ் மக்கள் எல்லோரும் தன்மானத்தை விற்றுவிடவில்லை. எளிய பிள்ளைகள் எங்களை தேடி 32 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி 3வது பெரிய கட்சியாக எங்களை வளரச் செய்தார்கள். 3வது வந்த நாங்கள் 1வதாக வர எவ்வளவு நாளாகும்? வந்த உடனேயே எண்ணற்ற மாற்றங்கள்.
என் மகள் விழுந்து கும்பிடும்போது வீரப்பனிடம் மண்ணாக இருக்கிறது, மாபெரும் மண்டபம் கட்டி நினைவிடம் வச்சு துப்பாக்கியோடு இருக்கிற சிலையை நிறுவுவேன். ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு முன்பு என் அக்கா தனுவிற்கு மாபெரும் மணிமண்டபம் கட்டுவேன், நினைவிடம் கட்டுவேன். ஆண்டுதோறும் அவை நினைவு நாளிலே அரசு வணக்கம் செலுத்தும். எந்த கொம்பாதி கொம்பன் குறுக்க வர்றான்னு நான் பார்க்கிறேன். உங்க ஆட்டத்தை உன் எல்லையில வை. இது ஏன் ஆட்டம், இது ஏன் நாடு, என் திடல், என் மக்கள், என் மண். எனக்கு தன்னலம் என்று ஒன்று உண்டு, அது என் இனத்தின் நலன் மட்டும்தான். பசி, உறக்கம், தாகம் எதுவும் கிடையாது. அப்படி நின்றவர்களின் வழி வந்தவன். என் மகள் கூட சொன்னால், காட்டுக்குள்ளேயே பல ஆண்டுகளை கழித்தவன். 35 ஆண்டுகள் ஒரு தலைமுறைக்கு. எவ்வளவு மழை பெய்திருக்கும், எவ்வளவு பனி கொட்டியிருக்கும், எவ்வளவு வெயில் அடித்திருக்கும், என்ன உணவு கிடைத்திருக்கும். ஆனால் அதில் வாழ்ந்தவர். அந்த உறுதித்தன்மை இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒவ்வொருத்தனுடைய உள்ளத்திலும் வந்துவிட்டால் தமிழ் பேரினத்தை எந்த கொம்பனாலும் சாய்க்க முடியாது. நம் தலைவரை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் கொடுத்தால் தான் சண்டை செய்வேன் என்கிற நிலையில் அவர் இல்லை. யோசித்து பாருங்கள். 50,000 கொடுத்து ஒரு துப்பாக்கி வாங்க முடியவில்லை. ஒருத்தர் 2ஆம் தர துப்பாக்கி வைத்திருக்கிறார், அதை வாங்கலாம் என்று அக்கா திருமணத்துக்கு கொடுத்த மோதிரத்தை வைத்து நண்பர்கள் அப்பா செலவு கொடுத்த காசு எல்லாம் சேர்த்து கொண்டு போய் வித்தாலும் காசு குறைகிறது. 40,000 தான் இருக்கிறது. அதை கொடுத்து ஒரே ஒரு துப்பாக்கி வாங்கி சண்டை போட்டலாம் என்று கேட்கும்போது அந்த ஆசிரியர் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டிய திட்டி விட்டு விரட்டி விட்டுறாரு. அந்த துப்பாக்கி வச்சிருந்தார், விரட்டி விட்டுறாரு, போங்கடா அப்படின்னு. ஒரு துப்பாக்கி வாங்க துடித்து கொண்டிருந்த சிறுவன் சிங்கள காவலரை அடிச்சு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு அவரும் நண்பர்களும் அவன் இடுப்பில் இருந்த துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து போராட தொடங்கினார்கள். அந்த துப்பாக்கி வச்சு துவங்கியவன் உலகத்தில் அதிநவீன ஆயுதங்களை வைத்து அனைத்துலக நாடுகளையும் வைத்து சண்டை செய்தான் என்றால் உன் முன்னால் நிற்கிற என்னை பார். ஒரு எளிய மகன், ஒண்ணுமே இல்லை, எனக்கு எந்த பின்புலம் இல்லை. பின்புலமாக இருக்கிற இவர், பின்புலமாக இருக்கிற அவர், 2 பேரும் ஒருத்தர் பயங்கரவாதி, ஒருத்தர் தீவிரவாதி, ஒருத்தர் டெரரிஸ்ட் பேன், ஒருத்தர் திருடர், சந்தன கடத்தல் வீரர், மாயாவி, அவரும் தடை. ஆனால் 2 பேரையும் முன்னத்தியாராக வைத்து எவ்வளவு பெரிய படையை கட்டி எழுப்பி போய்கொண்டிருக்கிறேன் என்பர். நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். சாத்தியம் இல்லாததை சீமான் பேசுவார், சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துகிறவன் எவனோ அவனே உலகில் புரட்சியாளன். சாத்தியப்படுத்தி காட்டுவோம். வீரப்பனாம், வீரப்பன் மகளாம், அவளாம், அவள் வெற்றி திருமலாக இந்த தமிழ்நாட்டிலே வென்று வருவாரே அன்பு மகள். நீ எழுதி வை. எங்கள் முன்னவர்கள் எங்கள் மொழிக்காக, எங்கள் மொழியை உயிராக நேசித்து உயிரீகம் செய்தது உண்மையானால், அவர்கள் சிந்திய ரத்தம் இந்த நிலத்தில் வீழ்ந்தது உண்மையானால், அவர்கள் விட்டு 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 சென்ற மூச்சுக்காற்றை நாங்கள் சுவாசிப்பது உண்மையானால், தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக தாயகம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இன்னுயிரை இந்த மாவீரர்கள் விட்டு சென்ற மூச்சுக்காற்று இன்னும் இந்த மண்ணிலே உழவுவது நாங்கள் சுவாசிப்பது உண்மையானால், தாயக விடுதலை என்ற புனித கனவை அவர்கள் சுமந்து நின்று தங்கள் உயிரை கொடையாக கொடுத்து பூமியிலே புதைந்தது உண்மையானால், என் அன்பு மகள் வித்யாராணி வெல்வாள். இது சத்தியம். நீ எழுதி வைத்துக்கொள்.